पूर्णमादाय पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்தரோட விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 2வது பாதம் சாதனா பாதம். சாதனா பாதத்தில் சாதனம் அந்த ஆசனத்தை பற்றின விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். 47வது சூத்திரம் அது பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகங்கள்லாம் யார்ட்டையாவது நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க. என்னோட நார்த் இந்தியாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ரொம்ப ஓரளவு நல்லா ஸ்லோகம் சொல்கிறேன். வாஸ்தவத்தில் நார்த் இந்தியாவில் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. யாருக்குமே ஸ்லோகமே சொல்ல தெரியாது. நம்ம சவுத் இந்தியா தான் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட். இந்த உச்சரிப்பு ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும், மீட்டராக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக சொல்லுவாங்க. இப்போ ஓங்காரணம் சுவாமியோட இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோகத்தெல்லாம் அவ்வளோ அருமையாக சொல்லுவார், மந்திரங்கள்லாம். இப்போ நார்த் இந்தியாவில் எனக்கு என்ன ஆகி போச்சு, உள்ளே போய் பதிஞ்சு போயிடுச்சு. நான் ஏதோ ஒப்பேத்தி ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறேன். ஸ்லோகமே வாசிக்க தெரியாது எங்களுக்குலாம், யாருக்குமே சரியா. அந்த மீட்டரே சரியான மீட்டரை சொல்ல தெரியாது. எல்லாம் ப்ரோஸ் ஆர்டர்லேயே சொல்லுவோம் மேக்ஸிமம். நான் சொல்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னப்பா நல்லா சொல்கிறியப்பா ஸ்லோகம்லாம் அப்படின்வாங்க அங்கே இருக்கிறவங்க. நான் தலையில் அடிச்சுப்பேன். அப்போ சவுத் இந்தியாவுக்குலாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான். இங்கேருந்து போய் அவங்க ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அங்கே இருக்கவங்களும் அப்படியே மிரண்டு போய் பார்ப்பா, என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே ஸ்லோகங்கள்லாம் அப்படின்னு. அப்போ நான் படித்த சம்ஸ்காரம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குருநாதர்கிட்ட பாடம் படிக்கும்போது அந்த ஸ்டைல் எனக்குள்ளார வந்துருக்கு. இப்போ நம்ம ஸ்லோகம் சொல்கிறோம்ல, இந்த யத்பாவனாதவாபியம் இதெல்லாம் மங்களாச்சரணம்லாம் பாடுறோம்ல, அதெல்லாம் என் ஸ்டைலில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் யார்ட்டையாவது நல்லா கேட்டு கற்றுங்க. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ஆசனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். ஆசனத்தை பற்றி சொல்லும்போது முதல் லட்சணம் பார்த்துருக்கோம், ஸ்திர சுகமாசனம். மனசில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், பதஞ்சலி சொன்னது ஸ்திர சுகமாசனம் மட்டும்தான். அதுக்கப்புறம் 2வது 47வது சூத்திரத்தில் சொன்னார், அந்த ஆசனம் சித்தி ஆகிறதுக்கு 2 உபாயங்களை பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் பார்த்தீங்கன்னா 2 உபாயம் சொல்லியிருக்கார். ஒரு உபாயம் பிரயத்தன சைத்தில்யம் அப்படின்றதுக்கு அர்த்தம் 2 விதமான பிரயத்தன சைத்தில்யம் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா நாடிகளை தளர்வடைய செய்தல். நம்ம ஸ்தூல பாடியில் பண்ணும்போது எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். நிறைய எக்ஸசைஸ் மாதிரி என்னது எக்ஸசைஸில் யோகாசனங்கள், நிறைய விதவிதமான ஆசனங்களை பண்ணுறது எல்லாம் எதுக்கு அப்படின்னா பாடியில் ஸ்தூல பாடியில் இருக்கக்கூடிய நாடிகள் தளர்ச்சி அடையிறதுக்காக. நாடிகள் தளர்ச்சி அடையிறதுக்கு பேரு பிரயத்தன சைத்தில்யம்னு பேர். 2வது மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுல இருக்கக்கூடிய சங்கல்பங்களை நிவர்த்தி பண்றது மூலமா இந்த நாடிகள் தளர்வடையும், அதே மாதிரி மனசும் தளர்வடையும். நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஆசனத்துல நீண்ட நேரம் உட்கார முடியும். அப்ப 2 காரியம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காரும் போதே உங்களால உட்கார முடியல அப்படின்னா, 10 நிமிஷத்துக்கு மேல உங்களால உட்கார முடியலன்னா இமீடியட்டா தெரிஞ்சுக்கணும், 2த்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? ஒன்று மனசுக்குள்ளார நீங்க டைட் பண்ணி வச்சிருக்கீங்க. மனசை டைட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய கமிட்மெண்ட்,
இந்த ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும், இன்னைக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு நிறைய நாள் ஃபுல்லா நிறைய வேலைகளை கமிட் பண்ணியிருந்தீங்கன்னா, கமிட் பண்ணிக்கிட்டு ஆசனத்துல உட்கார்ந்து உபாசனை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க மனசுக்குள்ளார நீங்க போட்ட அந்த சங்கல்பங்கள் இருக்குல்ல, அது மேல வந்து நிற்கும், உங்களை உட்காரவே விடாது. முதல் இது. ரெண்டாவது, இல்ல சுவாமி நான் கமிட்மெண்ட்டே எதுவுமே வைக்கல சுவாமி, ஃப்ரீயா உட்காரணும்னு தான் சாமி காலையில உட்கார்றேன் அப்படின்னா, உங்களுடைய நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டைட்டா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தளர்ச்சி அடையாம இறுக்கமா இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மனசு இருக்க, அந்த நாடிகள் இறுக்கமா இருந்துச்சுனாலும் உங்களால நீண்ட நேரம் ஆசனத்துல உட்கார முடியாது. இதை பண்றதுக்கு தான் என்ன பண்றோம், இந்த நாடிகளை எல்லாத்தையும் தளர்ச்சி பண்றது, இறுக்கமா இருக்கிறத லூஸ் ஆக்குறதுக்கு பேரு பிரயத்தன சைத்தில்யம்னு பேர். அந்த பிரயத்தன சைத்தில்யம் தான் வார்ம் அப் பண்ற மாதிரி. நம்ம ஆசனத்துக்கு முன்னாடி மெதுவா என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்போவாவது ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா காலையில லீவு நாளில் கிளியரா பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சூரிய நமஸ்காரம் பண்ணி, மெதுவா ஒரு சவாசனமும் பண்ணி, மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நடமாடிட்டு வந்து உட்கார்ந்து ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தீங்கன்னா, நார்மலா ஒரு 20 நிமிஷத்துல நீங்க உட்காடுறீங்கன்னா பெயின் வரும். அப்படின்னா இது மாதிரி ஒரு ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு 5-6 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னா 20 நிமிஷம்ன்றது 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா போகும் உங்களுக்கு. ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம், 1 மணி நேரம் ஒரு ஆசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஆசனங்களை பண்ணி ஒரு ரிலாக்ஸா, ரொம்ப ரிலாக்ஸா அந்த சுவாசத்தோடு கலந்து 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 ஒரு டான்ஸ் மாதிரி, பாலே டான்ஸ் மாதிரி மெதுவா ரிதம், ஒரு ரிதத்துல இருந்துக்கிட்டு எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குடியிறமோ அப்பெல்லாம் எக்ஸேல் பண்ணணும், எப்பெல்லாம் மேலே நிமிடுறோமோ அப்பெல்லாம் இன்ஹேல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிதத்தை வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஆசனங்களை பண்றோம்னு வச்சுங்க. ரொம்ப ரிலாக்ஸா, எண்ணிக்கையெல்லாம் தேவையில்லை. ஒரு மணி நேரம் இந்த பாடிக்கு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 10 பிராணாயாமம் பண்றீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த 10 பிராணாயாமம் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க ஆசனத்துல உட்கார்ந்து ஒரு ஜபத்தை பண்றீங்க அப்படின்னா, அந்த ஜபம் எப்படி இருக்குன்னா, எப்போ நீங்க வந்து 20 நிமிஷம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு உட்கார்றது, 1 மணி நேரம் உட்கார்றது கூட உங்களுக்கு என்ன ஆகாது, ஒன்றும் ஃபீலே ஆகாது. நீண்ட நேரம் உட்கார முடியும். இப்போ ஈவினிங் பண்ணுங்க, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா, மார்னிங் வந்து கிளாஸ் இருக்கிறதுனால காலையில் எதுவும் பண்ண வேணாம். ஈவினிங்கில் பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு அது எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். உங்களுக்கு நாடிகள் தளர்ச்சி அடைஞ்சிடும். இப்போ நாங்கள் நீண்ட காலம் அபியாசம் பண்ணதுனால இப்போ வந்து என்னோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடி எப்படி இருக்குன்னா ரொம்ப தளர்ந்து தான் இருக்குது. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று நாடிகள் தளர்ச்சி அடைகிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மனசில் கமிட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த 2மே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆசனத்தில் உட்கார முடியும். அதுக்காக தான் உங்கள் ஆசனங்கள் எப்பவுமே நான் சொல்கிறது, அனுஷ்டானம் எப்போ வச்சுக்கணும் அப்படின்னா 6 மணிக்கு முன்னாடி அனுஷ்டானத்தை முடிச்சிடணும். 6 மணிக்கு முன்னாடி அனுஷ்டானத்தை முடிக்கிறீங்கன்னா 6 மணிக்கு ஏதாவது கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்களா? எதுவுமே இருக்காது. அப்போ இங்கே போகணும் அங்கே போகணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு நீங்கள் உட்காடுறீங்கன்னு வச்சுங்களேன். மனசில் 10 மணிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ண போகிறேன், நான் ஆசனம் பண்ண போகிறேன், இது ஜபம் பண்ண போகிறேன்னு உட்காந்திங்க அப்படின்னா 10 மணிக்கு உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து நிற்கும், ஐயோ இங்கே போகணுமே அங்கே போகணுமே, அவர் வரன் இருக்காரு இவர் வரன் இருக்காரு, போஸ்ட்மேன் வருவானே இது வருவானே அப்படின்னு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அப்போ என்ன ஆகும், உங்களால் உட்கார முடியாமல் போயிடும் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு அனுஷ்டானம் அப்படின்னா எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத சமயமாக பார்த்து கமிட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆயிடுச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் அதுக்காக தான் சொல்கிறார், முதல்ல ஆசனம் வந்து நிறைய ஆசனங்கள் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஒரு ஆசனத்தில் உட்கார்றதுக்காக தான் நிறைய ஆசனங்கள் பண்ணுறீங்க. ஈவினிங்கில் 1 மணி நேரம் நீங்கள் ஆசனம் மட்டும் பண்ணினீங்கன்னா மார்னிங்கில் வந்து இயர்லி மார்னிங் எந்திரிச்சு உட்கார்ந்தீங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு எந்த பெயினும் இல்லாமல் ஆசனம் போகும். ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். சிதிலீகரணம், அதுக்கு பேர் என்ன பேர், சிதிலீகரணம். நிறைய ஆசனங்களை பண்ணுறதோட தாத்பரியம் சிதிலீகரணம். அந்த சிதிலீகரணம் பண்ணுறதுனால ஆசனம் ஜெயமாகும். ஒன்று. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி ரமண மகரிஷியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆசனங்கள்லாம் பண்ணாமல் நீண்ட காலம் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் மகா பெரியவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மகா பெரியவர் என்ன
நம்மள மாதிரி ஆசனம் பண்ணிட்டு இருந்தார் 1 மணி நேரம் 2 மணி நேரம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஆசனம் பண்ணார் மகா பெரியவர் அப்படின்னு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆசன சித்தி இருந்திருக்கு, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பார் ஒரே போஸ்டர்ல நீண்ட நேரம் நாள் ஃபுல்லா உட்கார்ந்து இருந்திருக்கார். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, மனசுல வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த வேலையும் வச்சுக்காம இருக்கிறது. இப்ப எனக்கு வந்து பாடம் எடுக்க சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு நேரம் வேணாலும் பாடம் எடுத்துட்டு இருப்பேன். ஏன்? அப்ப நான் அடுத்த கமிட்மெண்ட் இல்லை. இப்ப பாருங்க, என்னோட டைம் எல்லாம் பாருங்க, 1 மணி நேரம் கிளாஸ் என்னைக்காவது 1 மணி நேரத்துக்கு நான் முடிச்சிருக்கேனா? என்னைக்குமே முடிச்சது. ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது வேணா கரெக்டாக ஸ்டார்ட் பண்றேன், ஆனா வந்து முடிக்கிறது. இப்போ இந்த யோக சூத்திர கிளாஸ் எடுக்க சொன்னீங்கன்னா நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை, 12 மணி 1 மணி வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா உங்களுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐயோ பாவமாச்சே அப்படின்னு நான் முடிக்கிறேன். ஏன் சாமி உங்களுக்கு ஏன் சாமி முடிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா, எனக்கு அடுத்த கமிட்மெண்ட் இல்லை, வேற பொழப்பு இல்லை. வேற பொழப்பே இல்லை அப்படின்னா, வேற கமிட்மெண்ட்டே இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ஒரு காரியத்தை தொடர்ந்து பண்ண முடியும். சிம்பிள் லாஜிக் இது. அப்ப பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசனங்கள் பண்ணல, என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா வந்து கமிட்மெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, சங்கல்பங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் பகவத்கீதையில 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டவன் தான் யோகி ஆக முடியும். யோகி ஆகணும் அப்படின்னா நீண்ட காலம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு நான் போறேன் அப்படின்னு போய் உட்காரணும் அப்படின்னா, ஐயோ இதை பண்ணல அதை பண்ணலன்னா உட்கார முடியாது உங்களால். அப்ப நிஷ்டைக்கு போறதுக்கு முன்னாடி, ஒருத்தன் சமாதி அபியாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரியவங்க யாரும் நிறைய ஆசனங்கள் பண்ணவில்லை. சதாசிவ பிரமேந்திரர் இப்ப நம்ம சொல்ற மாதிரி நிறைய ஆசனங்களை பண்ணியிருப்பாரு, நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். பேசாம இரு அப்படின்னு அவர் குருநாதர் சொல்லணும், பேசாம இருந்துட்டார், அவ்வளவுதான். எப்படி கண்ண மூடி உட்கார முடியுது? தாய்மான சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொந்துல போய் உட்கார்ந்தார், மர பொந்துல அப்படியே உட்கார்ந்துட்டார், அவ்வளவுதான். சமாதிக்கு அப்புறம் திரும்ப வெளியிலேயே வரல. அதே மாதிரி இவர் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆசனங்களும் பண்ணியிருக்க மாட்டார். அப்ப நம்மெல்லாம் ஆசனம் பண்ண வேண்டி இருக்கு, அந்த பெரியவங்களும் ஆசனம் பண்ணாமையே ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல இருக்கக்கூடிய சங்கல்பங்களை நிவர்த்தி பண்றதுதான் முக்கியமான சாதனை. அப்ப 2 உபாயம் இருக்கு. இந்த 2த்துலனால பிரயத்தன சைத்தில்யத்தை உண்டு பண்ண முடியும், சிதிலீகரணம் பண்ண முடியும். சொல்ல போறோம் ஒவ்வொன்னா. அதுக்கப்புறம் அனந்த சமாபத்திபியாம்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் தேவதைகளோட வாகனங்களா இருக்கோ அந்த தேவதையோட வாகனங்களா இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம சிந்தனை பண்றது மூலமா ஒரு 10 நிமிஷம் இருந்து அனுகிரகம் கேட்டீங்க அப்படின்னா மெதுவா 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 அந்த தேவதைகள் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணும். இது அதிர்ஷ்டமான விஷயமா இருக்கிறது. தேவதைகளோட அனுகிரகத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஆசன சித்தி உண்டாகிறதுன்னு 2வது மெத்தட். பிரயத்தன சைத்தில்ய 2வது அனந்த சமாபத்திபியாம் ஆசன சித்திகி பவதி, ஆசன சித்தியானது உண்டாகிறது. பிரயத்தன சைத்தில்யம் ஒன்னு நாடிகளை தளர்ச்சி பண்றது, 2வது மெத்தட் என்னது, மனசுல இருக்கக்கூடிய சங்கல்பங்களை நிவர்த்தி பண்ணுங்க. இந்த 2 காரியத்தை பண்ணுங்க. இதுக்கு வந்துருங்க விருத்திக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விருத்திக்காரர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்யச்ச பிரயத்தன சைத்தில்யம் லௌகிக உபாயக, ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். பிரயத்தன சைத்தில்யம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லௌகிக உபாயம், லௌகிகம் அதுக்கப்புறம் அலௌகிகம்னு 2. லௌகிகம்னா நம்ம உலகியல் ரீதியான ஒரு உபாயம். எது அப்படின்னா, ஆசனங்கள் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு 10-20 ஆசனத்தை பண்றோம் அப்படின்னா என்னது, பாடி ஈஸியா தளர்ச்சி அடையும். எல்லாத்துக்கும் காமனா தெரியும், வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சாமி என்ன பண்றார், சாமி வந்து ஆசனம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லௌகிக உபாயம். ரொம்ப சிம்பிள். ஒரு 10-20 ஆசனங்களை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பண்றோம் அப்படின்னா லௌகிக உபாயம். அது மூலமா என்ன பண்ணலாம், சிதிலீகரணத்தை பண்ணிட்டு நீங்க ஆசன சித்தி உண்டாகும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன லௌகிக உபாயத்துல 2வது வெரைட்டி என்னது, நிறைய ஆசனங்கள் பண்றது சித்திலீகரணத்துல ஒரு மெத்தடு. 2வது மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன், சங்கல்ப நிவர்த்தி சொல்லியிருக்கோமா, அது ஆச்சாரியார் சொல்றார். கமன, கமன அப்படின்னு என்ன அர்த்தம், போறது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார வச்சிருக்கோம், 10 மணிக்கு வந்து மார்க்கெட் போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 9:30 மணிக்கு நீங்க உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க. 9:30 மணிக்கு ஜபம் பண்ண உட்காருங்க,
10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மால் போகணும், மால் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணணும். இல்லை அப்படின்னு வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, போகணும்ன்ற அந்த கவனக்கிரியா இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா பீஜமா உங்களுக்குள்ளார சங்கல்பம் வச்சீங்கன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா போகணுன்ற விஷயத்தினால உங்களை என்ன பண்ணும்? உட்கார விடாது. கமன. அதுக்கப்புறம் கிரககிருத்திய. கிரககிருத்தியம்னா என்ன அர்த்தம்? வீட்டில் நிறைய வீட்டு வேலைன்னு சொல்றோம்ல, வீட்டில் நிறைய வேலைகள் வச்சிருப்போம். கிளீன் பண்ணணும். ஐயோ ரசத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்துட்டேனே, மறந்துட்டேனே. அடுப்பில் ரசத்தை வச்சது மறந்து போய் நீங்கள் ஆசனத்தில் உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க, உட்கார விடுமா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு இருக்குது, காக்கா இருக்குது, நிறைய வத்தல்லாம் வெயில் காலம் வந்துருச்சா, வத்தல் நிறைய வடகம்லாம் போட்டு வெயில வச்சுட்டு உள்ளே வந்து உட்கார்ந்தோன்னு ஐயோ காக்கா வந்திருக்குமா, காக்கா வந்திருக்குமா அப்படின்னு காக்காலே சிந்தனை போகும். கொரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது போட்டிருக்கீங்க, ஏதாவது கொரியர் வரும், இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை வந்து அமேசானோ ஏதாவது போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவான்? கரெக்டாக வந்து 11 மணிக்கு அவன் வரான்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடி உட்காந்துருக்கலாம். ஐயோ இவன் வருவானே, இவன் வருவானே, அமேசான்காரன் வருவானே, ஃப்ளிப்கார்ட்காரன் வருவானே, போஸ்ட்மேன் வருவானே, யோசிப்பு வருமா? உங்களால் உட்கார முடியுமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம், க்ளீன் பண்ணவே இல்லையே, கமிட்மெண்ட் வச்சுக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகணும்னோ இல்லை அப்படின்னா கிரககிருத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் வீட்டு வேலைகள் ஏதாவது செய்யணும்னு ஒரு பிளான் வச்சுருந்தாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்த ஸ்நானம் போகணும் அப்படின்னு ஒரு அங்கே போய் ஒரு ஸ்நானம் பண்ணணும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிறோம் சாமி, நாங்கள் இன்னும் 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிறோம், ஒரு 4 நாளில் வந்து பிரயாக்ராஜ் போய் ஸ்நானம் பண்ண போகிறோம், காசி போகிறோம் அப்படின்னு எங்கேயாவது தீர்த்த ஸ்நானம் பண்ணணும்னு நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா உட்காந்து பாருங்க பார்க்கலாம். உட்கார்ந்தீங்கன்னா ப்ரோக்ராம் என்ன பண்ணும்? அதை எடுத்து வச்சோமா, பேக்கிங் பண்ணோமா, இதை எடுத்து வச்சோமா, அங்கே போனால் எப்படி இருக்கும்? எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணும்? ஃப்யூச்சருக்கே போயிட்டு இருக்குமா? அப்போ இங்கே உட்கார்ந்துருக்க நேரத்தில் ராமேஸ்வரம் போயிட்டு என்ன பண்ணணும்? அங்கே கடலில் குளிக்கணும், இல்லை கடலில் குளிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகணும், அங்கே போகணும் அப்படின்னு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இந்த மனசு இப்போவே போகிறது 4 நாளுக்கு அப்புறமா இருக்கும். ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்த ஸ்நானத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் மனசு. அப்போ இது மாதிரி தீர்த்த ஸ்நானாதி விஷயோ யக பிரயத்னோ மானசக உற்சாக எந்த மனசுக்குள்ளார ஒரு மானச பிரயத்தனம் இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கங்க? பிரயத்தனத்துக்கு அர்த்தம் பிளானிங், சங்கல்பம் அப்படின்னு பிளான் போட்டுங்க. ஒரு மனசுக்குள்ளார நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் பண்ணிருக்கீங்க, தீர்த்த யாத்திரை போகணும், ஒரு வீட்டு வேலை பண்ணணும், இல்ல அப்படின்னா எங்கேயாவது வாக்கிங் போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சங்கல்பத்தை ஒரு பிளானிங்கை வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணிடும். இம்பல்ஸ் ரைஸ் ஆகிறது நம்ம சொல்றோம்ல, அந்த இம்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை குறிச்ச இம்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுச்சி, மன எழுச்சி உண்டாயிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது தஸ்ய சைத்தில்யம், அதை என்ன பண்ணணும்? அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு பேர் தான் சிதிலீகரணம் பண்றதுன்னு பேர். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது ஒரு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, மனசாந்தியோட இருங்க, மனசாந்தியோட இருங்க. எப்பவுமே இந்த வார்த்தையை நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன்ல, எங்க போனாலும் யார்கிட்டையுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னா மனசாந்தியோட இருங்கச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசாந்தி இல்லைன்னா அது மனசு என்ன ஆகுதுன்னா டைட் ஆயிடும். மனசாந்திக்கு ஆப்போசிட் என்னது? டைட்னஸ், இறுக்கம் சொல்ற, மன இறுக்கமா இருக்கிறது. மன இறுக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட கமிட்மெண்ட், தேவையில்லாத நான்சென்ஸா இருக்கிற நிறைய கமிட்மெண்ட், மனசுல நிறைய வேலைகளை பத்தின ஆலோசனை. இப்ப நீங்க உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா பெரிய ஆட்கள்ங்க நீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னா எல்லாரும் நல்லா உட்கார்ந்துடுறீங்களே ஜி, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. காலையில 1.5 மணி நேரம் கிளாஸ் போயிடுது, 1.5 மணி நேரத்துக்கு 1:20 மணி நேரம் போது நல்லா உட்காடுறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உட்காடுறீங்க, ரொம்ப ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்கீங்களே. அப்ப என்ன அர்த்தம்? பொழப்பு இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். சிம்பிள்ல உங்களுக்குலாம் வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். வேற வேலை இல்லாம ரிலாக்ஸா உட்காந்துருக்கீங்க. இப்பயே உங்களுக்கே தெரியும், யாருக்காவது 55 பேர்த்துல யாருக்காவது கமிட்மெண்ட் யாரோ வராங்கன்னு வச்சுங்களேன், நான் வெல் பிளான்டா இருந்தா கூட வெல் பிளான்டா இருந்தா கூட 11 மணிக்கு யாரோ வருவாங்கன்னு உங்க வீட்டுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப உங்களால உட்கார முடியாது. நீங்க ரொம்ப நெளிய ஆரம்பிச்சிருவீங்க. நான் பாடம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகாது, நெளிய ஆரம்பிச்சிருவீங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற காரியத்தை பண்ண விடாமல் இருக்கிறது ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட். அப்போ அதை என்ன பண்ணணும்? ரிலாக்ஸாக இருக்கணும். நான் எங்கேயும் போக வேணாம். ஒரு அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு சமாதி அபியாசத்துக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னாலோ இல்லை ஆசனத்தை சித்தி பண்ணணும்னாலோ அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும்? எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காருவோம், அதுக்கப்புறம் போய்க்கலாம். போகிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் போய்க்கலாம். 8 மணிக்கு போகணும்னு 6:30 மணிக்கு 7 மணிக்கு உட்காரக்கூடாது. 6 மணிக்கு போகணும்னு 5:30 மணிக்கு உட்காரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஆசனத்தை நல்லா உட்கார்ந்து ஜபத்தெல்லாம் பண்ணிட்டு எப்போ முடியுதோ அப்போ போகும். அப்போ என்ன ஆகுது? டைட் பண்ணாமல் விட்டுடுறீங்க. அதே மாதிரி வீட்டு வேலை லீவில் பார்த்துக்கலாம், ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம். மதியான நேரத்தில் தூங்காமல் உட்காந்து கொஞ்ச நேரம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆசனம் தான், காலையில் ஆசனம் தான் பண்ணணும், ஜபம் தான் பண்ணணும், தியானம் தான் பண்ணணும். அதே மாதிரி தீர்த்த யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அது போகும்போது பார்த்துக்கலாம், எதுக்கு அதை குறித்து சிந்தனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனையை பண்ணுறதை விட்டுற, ஃப்ரீயாக விட்டுற, பகவான் பார்த்துப்பார், ரொம்ப சிந்திக்க வேணாம் அப்படின்னு. அப்போ எந்த அளவு கமிட்மெண்ட் இல்லாமல் நம்ம இருக்கோமோ மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? சிதிலீகரணம் ஆகும். அந்நியதா. ஒருவேளை அப்படி பண்ணலன்னா என்ன சுவாமி ஆகும்? அப்போ என்ன ஆச்சாரி சொல்றாரு, ஒருவேளை உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிளானிங் எல்லாம் அந்த உற்சாகத்தை எல்லாத்தையும் நீங்க சிதிலீகரணம் பண்ணலைன்னா, லூஸ் ஆக்கல அப்படின்னா அந்நியதா உற்சாகோ பலாத். அந்த உற்சாகத்தோட பலம் இருக்குல்ல, உற்சாகம் என்ன? மனசு வந்து ரஜோகுணத்துல இருக்குன்னு அர்த்தம். காரியத்துல உற்சாகம், அந்த காரியத்தோட உற்சாகம் வந்து என்ன பண்ணும்? நாடி நரம்புகள் எல்லாம் ரஜோகுணமாயி அதோட பலத்தினால என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தேகம் உத்தாப்பிய. இந்த தேகத்தை உட்கார விடாது. இந்த தேகம் வந்து குவைட்டா உட்கார்ந்துருக்கும், தியானம் பண்ணலாம் அப்படின்னு. உள்ளுக்குள்ளார இருக்க வந்து மனசு வந்து சொல்லும், அங்க போனோம், இங்க போனோம், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல உங்களோட நாடிகள் எல்லாத்துலேயும் என்னாகும்? ரஜோகுணம் வியாபிச்சிடும். நாடிகள்ல ரஜோகுணம் வியாபிச்ச மாத்திரத்துல மனசுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? உற்சாகம் உண்டாயிடும். உற்சாகம் உண்டான தேகத்துல நீங்க உட்கார்ந்து இருக்க தேகத்தை என்ன பண்ணும்? எழுப்பி விட்டுரும். உத்தாப்பிய எத்திர காப்பி பிரேரயதி. அது என்ன பண்ணும்? நீங்க எங்கேயாவது போங்க, சும்மா இங்க உட்காராதீங்கன்னு என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவோம்? நீங்க பிளானிங் பண்ணிருக்க விஷயத்துல உங்களை ஏவ ஆரம்பிச்சிடும். நான் சென்ஸா வந்து என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்த போது தான் தெரியுது, ஐயோ சாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் என்ன சொன்னாரு. உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பிளான் பண்ணுவோம், யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிளாஸ் கேட்கலையே அப்படின்னு கிளாஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் கேட்கும் போது என்ன சொல்லுவோம்? மனசு தியானம் பண்ணணும்னு சொல்லுவோம். தியானம் பண்ண உட்காரும் போது, ஜபம் பண்ண உட்காரும் போது என்ன சொல்லுவோம்? ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல, சும்மா உட்கார்ந்தே இருக்கமே நம்ம அப்படின்னு கோயிலுக்கு போக சொல்லும். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உற்சாகத்தை கொடுத்து சொல்லுது. எத்திர காப்பி பிரேரயத்தி. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை என்ன பண்ணும்? பிரேரணா பண்ணும். மனசு என்ன பண்ணும்? எந்திரிச்சு அங்க போ, இங்க போ, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு உங்களை பிரேரணை பண்ணும். ஏவி உங்களை காரியம் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்ல, பனசகஸ்திரேன. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். அப்ப என்ன பண்ணணும்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் சொல்லலை. ஸ்தூலம் வந்து என்னது? முதல்ல சிதிலீகரணம் என்னது? பிரயத்தன சிதிலி லௌகிக உபாயம். முதல் உபாயம் ஆசனங்களை பண்றது. ரெண்டாவது உபாயம் என்னது? மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்றதுக்கு அப்புறம் இமீடியட்டா எந்த ஒரு சங்கல்பத்தையும் பண்ணிக்கிட்டு வந்து உட்காரக்கூடாது. இதை கிளியரா பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? எப்ப வேணா முடிக்கட்டும், ஃப்ரீயா பண்ணுங்க, ஃப்ரீயா இருக்கும். மனசு தளர்ந்து இருக்கும். நான் அதனால தான் இவர்கிட்ட சொல்லுவேன், நாத பிரம்மத்தை திரும்ப திரும்ப எப்பவும் சொல்லுவேன், டைட் பண்ணாதீங்க, டைட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆவாங்க. இப்போ இந்த டைமை கீப் அப் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, நாத பிரம்மம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சாமி பின்னாடி வந்து பத்தி விட்டுக்கிட்டே இருப்பான், கிளம்புங்க சாமி, நான் 5 நிமிஷம் இருக்கு சாமி, 5 நிமிஷம் இருக்கு சாமி அப்படின்னு. என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம பிளான் பண்ணுற மாதிரி 5 நிமிஷத்தெல்லாம் எதுவும் நடக்கவே நடக்காது. நம்ம போய் சேர்றதுக்கு 5 நிமிஷத்தை போயிடலான்னு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் அது போக முடியாது. நம்ம என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது நடுவில் ஒருத்தர் வந்து பேசுவார் சாமி அப்படின்னு, அவருக்கு அவாய்ட் பண்ணவே முடியாது. நின்று பேசுனாருன்னு வச்சுங்க, அந்த 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமா கம்மியாயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வண்டியை முறுக்குன்னு முறுக்கும் ஆக்சிலேட்டரை. ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக ஒரு கர்மத்தை பண்ணுறதுல எல்லாத்துலேயும் ஒரு டைம் பவுண்ட் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணுறீங்களோ, அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ரஜோகுணம் பிரவருத்தி ஆகிவிடும்.
நல்லா புரிஞ்சுங்க. உங்க மனசு தளர்ந்து இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், எந்த காரியத்தை பண்றதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடியே அந்த காரியத்தை முடிக்கிற மாதிரி ரிலாக்ஸா பண்ணணும். அப்ப என்ன, அடுத்த காரியம் ரிலாக்ஸா பண்ணலாம், அதுக்கு அடுத்த காரியம் ரிலாக்ஸா பண்ணலாம். அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரே ஒரு லாஜி இது சொல்லுவேன், வித்யா பிரசாத் அடிக்கடி சொல்லுவேன், ஜி லேட் ஆச்சா, லேட்டாலாம் ஒன்றும் ஆகலை ஜி, ஒன்றும் லேட் இல்லை, எப்போ பண்றோமோ பண்ணுவோம். அடுத்து இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ண முடியலன்னா அடுத்த வாரம் பண்ணுவோம், அடுத்த வாரம் பண்ண முடியலன்னா அடுத்த வருஷம் பண்ணுவோம், அடுத்த வருஷம் பண்ண முடியலன்னா அடுத்த ஜென்மத்தில் பண்ணுவோம். உண்மை தானே? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாராவது என்னையும் நான் டைட் பண்ணவே விட மாட்டேன். யாருக்காவது சாமி நாளைக்கு டைமே சொல்லாதீங்க, நான் யார்ட்டையாவது கேட்டேன், சாமி நாளைக்கு நீங்கள் கொடுப்பீங்களா சாமி, இது கொடுப்பீங்களா அது கொடுப்பீங்களா அப்படின்னா நான் எதையுமே கமிட் பண்ணிக்கவே மாட்டேன். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐயோ சொல்லிட்டுமே அவருக்கு இது பண்ணணுமே அதை பண்ணணுமே அப்படின்னு நமக்குள்ளார ரஜோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி ஆயிடும். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கண்டினியூஸாக காரியம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே இந்த டைம் லிமிட்குள்ளார பண்ணணும் அப்படின்னு எதையுமே லிமிட் பண்ண மாட்டேன். அப்போ என்ன ஆகும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும். நான் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்கிறதே இல்லை, டைட் பண்ணிக்கிறதே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ். அப்போ என்ன ஆகும், மனசு தளர்ந்து இருக்கும். நீங்கள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் இந்த டைம்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த டைம் வச்சுக்கலாம் தெரியுங்களா, ஒரே ஒரு காரியம் மட்டும் கமிட் பண்ணிட்டீங்க, உங்களோட சுவாத்தியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சுவாத்தியாயத்தில் உட்காந்து பாடம் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், தளர்ச்சியாக இருக்கா இல்லையா, மனசு தளர்ச்சி ஆகிட்டே இருக்கு, டைட்டே ஆகாது. இது நீங்கள் சுவாத்தியாயத்தில் எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், உட்கார்ந்துட்டு இருக்க நேரமும் டைட் இல்லாமல் இருக்கும், இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் என்ன இருக்கும், டைட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அனுஷ்டானம் பண்ணி பாருங்க, உட்கார்ந்து ஜபமோ தியானமோ பண்ணீங்கன்னா அதுவும் உங்களை என்ன பண்ணாது, டைட் பண்ணவே பண்ணாது. ஆனால் லோக்கத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணும்போதும் உங்களை டைட் ஆக்கி விட்டுரும், பண்ணதுக்கு பிறகும் டைட் ஆக்கிடும். என்னது, ரஜோகுணம். அப்போ அந்த ரஜோகுணத்தோட காரியத்தை தடுக்கிறது ரொம்ப பிரதானம். மனசு தளர்ந்து இருக்கணும் அப்படின்னா டைம் வச்சுக்க. ஆனால் என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எப்படி பண்ணணும், ஒரு ரிதம் ஒரு இருக்கணும், ஒரே மாதிரி ஒரு ஃப்ளோ, பதறாம காரியம் பண்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது அனந்த சமாபத்தி இப்பியாம் சொல்றாருல, அதுக்கு ஆச்சரியர் என்ன பண்றான்னு பார்ப்போம். பனசகஸ்திரேன தரணிம் தாரயித்வா. பனன தலை, பாம்போட தலை இருக்குல்ல, எத்தனை தலை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 தலை. பனசகஸ்திரேன 1000 தலை உள்ள நாகமா அனந்த நாகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரணிம் தாரயித்வா, இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா தாரணை பண்ணிட்டு இருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சத்தோட இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அனந்த நாகம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கான், அனந்த நாகம் தூக்கிட்டு இருக்கு. அதோட தரணியும் தாரயித்வா ஸ்தைரியேன அவஸ்திதோ யோ அயம் அனந்தக சாயேவ அகம் அஸ்மி இது தியானம் சித்தஸ்ய அந்தே சமாபத்திஹி. ஆச்சாரிய சொல்றார், இந்த அனந்தநாகம் என்ன பண்ணிருக்கு, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட 1000 தலையில சுமந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்தைரியேன அவஸ்திதோ எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்திரமா, மொத்த பிரபஞ்சமும் ஆடாம அசுங்காம குலுங்காம அப்படியே இருக்கு அந்த பிரபஞ்சம். அதுக்கு மேல அது மாதிரி ஸ்திரத்தன்மை உடைய அந்த அனந்தமா தான் யோ அயம் அனந்தக, எந்த இந்த அனந்தநாகமானது இருக்கிறதோ சாயேவ அகமஸ்மி, அந்த அனந்தநாகமா நான் இருக்கின்றேன். நல்லா தெரியுங்க, அகங்கிரக உபாசனா. இதுக்கு என்ன பேரு, அந்த அனந்தநாகமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பாவிக்கிறதுக்கு பேரு அகங்கிரகம்னு பேரு. அந்த அனந்தமாவே நான் இருக்கிறேன், அந்த அனந்தமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளார நல்லா சிந்தனை பண்ணினீங்க அப்படின்னா தியானம் சித்தஸ்ய அனந்தே சமாபத்திஹி. அந்த தியானம் என்ன பண்ணணும், அனந்த நாக்கத்திலேயே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்து அதோட மெதுவா மிக்ஸ் ஆகுறீங்க, ஏகாகிர சித்தம் கிடைக்குது அப்படின்னா சமாபத்தினா நல்லா அதோட ஒன்றுதல்.
அதோட ஒன்றை உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா ஆசன சித்தியானது உண்டாகிவிடும். தயா அதனால பாத்தீங்கன்னா யதோக்த ஆசன சம்பாதகம் அதிர்ஷ்டம் நிஷ்பத்தியத்தை. இந்த உபாயத்துக்கு என்ன பேரு? அலௌகிக உபாயம் அப்படின்னு பேர். முதல்ல சொன்னது நாடிகளை தளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கான ஆசனங்கள், அதுக்கப்புறம் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம இருக்கிறது லௌகிக உபாயம். இந்த அனந்தனை பாத்தீங்கன்னா சிந்திக்கிறது பாத்தீங்கன்னா என்னது? அதிர்ஷ்டம் நிஷ்பத்தியதே. அதிர்ஷ்டமானது கண்ணுக்கு தெரியாத அந்த நாகத்தை சிந்தனை பண்றது மூலமா யதோக்தம் ஆசனம் சம்பாதகம் அதிர்ஷ்டம் நிஷ்பத்தியத்தை. ஒரு புண்ணியத்தினால பாத்தீங்க அப்படின்னா சிந்தனை பண்றது மூலமா புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தினால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசன சித்தியானது உண்டாகும். அதஸ்தாபியாம் ஆசனம் சித்தியதி இத்தியர்த்தக. ஆகையினால் இந்த ரெண்டு உபாயம், ஒன்னு லௌகிக உபாயம், ஒன்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட உபாயம், அலௌகிக உபாயம் சொல்றோம். இந்த ரெண்டுத்தினாலையும் ஆசனம் சித்தியதி அப்படி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 47வது சூத்திரம் முடிஞ்சு 48வது ஆரம்பிக்கும். 48வது சூத்திரம். ததோ துவந்த்வானபிகாதஹ ததோ துவந்த்வானபிகாதஹ ததோ துவந்த்வானபிகாதஹ ததோ துவந்த்வ அனபிகாதஹ. ததக அப்படின்னா அந்த ஆசன சித்தியில் இருந்து. ஆசன சித்தினா என்ன? சமயம் 2.5 மணி நேரம் சலனம் இல்லாம உட்கார முடிஞ்சா, சில இடத்துல 2.5 மணி நேரம் சொல்லுவாங்க, சில இடத்துல 3 மணி நேரம் சொல்லுவாங்க. 2.5 மணியோ இல்ல 3 மணி நேரமோ உங்களால பாத்தீங்கன்னா குவைட்டா எந்த ஸ்திரமா சுகமா உட்கார்ந்திருக்க முடியும்னா உங்களுக்கு ஆசன சித்தி உண்டாயிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஆசன சித்தியினால என்ன ஆகும்? ததக அந்த விதமா ஆசன சித்தியிலிருந்து துவந்துவ அப்படின்னு என்ன அர்த்தம்? துவந்துவங்களானது. துவந்துவ அனபிகாத்தக அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த துவந்துவங்களால் ஆக்கிரமிக்கப்படாதவனா, பீடிக்கப்படாதவனாக, துக்கப்படாதவனாக ஆகின்றான். ஆசன சித்தி அடைகிறதுனால பெரிய லாபம். துவந்துவங்கள்னு சொல்லக்கூடிய இரட்டைகள் எல்லாம் பாதிக்கப்படாதவனா ஆகின்றான். முக்கியமா சொல்லியாச்சு. விருத்திக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சதாசிவ பிரமேந்திரர் சித்தேச்ச ஆசனேன். ஆசனம் சித்தியான நிலையில். தத்தகன்றதுக்கு அர்த்தம் ஆசனம் சித்தியான நிலையில். சீத உஷ்ண சுக துக்க மானாபமானாதி 3 சொல்றோமா? தேகத்துக்கு பாத்தீங்கன்னா சீதம் உஷ்ணம் வந்துருச்சு. இப்பவே ஹீட் ஆக ஆரம்பிச்சாச்சு. நல்லா அண்ணாமலையார் பாத்தீங்கன்னா வெயில நல்லா அக்னி தத்துவமா இங்க திருவண்ணாமலையில கொதிக்க ஆரம்பிக்கிறார். எல்லா இடத்துலயும் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உட்கார முடியாது, உட்கார்ந்தா ஹீட் ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா சீத உஷ்ண, குளிர் காலத்துல குளிர், வெயில் காலத்துல வெயில். அது அப்புறம் சுகதுக்க எதுக்கு? மனசுக்கு. உடம்புக்கு சீத உஷ்ணம், மனசுக்கு என்னது? சுகதுக்கம். அப்புறம் மான அபமானம், மனசுக்கு தான் மான அபமானம். பசிதாகம் பிராணனுக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் துவந்துவங்கள்னு பேரு, இரட்டைகள்னு பேரு. ஏதாவது பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா இந்த துவந்துவங்களால் யதா பூர்வக, எப்படி முன்னாடி இந்த ஆசன ஜெயம் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிப்பு. நம்ம குளிர்ச்சி வந்தாலோ வெப்பம் வந்தாலோ நம்மளால உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சுகமா இருக்குன்னாலும், ரொம்ப ஏதோ ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் ஒரே உற்சாகமா இருக்குன்னா உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாது. ஏதாவது ரொம்ப துக்கமான நிகழ்ச்சி தியானம் பண்ண முடியாது. எப்போவாவது பாத்தீங்கன்னா ரொம்ப மானம், நல்ல யாரோ உங்களை ஸ்துதி பண்ணிட்டாங்க, மாலையெல்லாம் போட்டு மரியாதை எல்லாம் பண்ணி நீங்க தான் சுவாமி அப்படின்ட்டாங்க, உங்களால உட்கார முடியாது, கையில பிடிக்க முடியாது. யாராவது ஒரு ரொம்ப இதா அவமானப்படுத்திட்டாங்க, சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டாங்க, கண்ணு முடி உட்கார்ந்தா உட்காரவே முடியாது. சூச்சோ என்ன சொல்லிட்டானே, இது மாதிரி என்ன சொல்லிட்டானேன்னு மனசு கொந்தளிக்கும். அப்ப இந்த துவந்துவங்கள் எல்லாமே முன்னாடி நம்மள ஆசனத்துல உட்கார்ந்து ஜபத்தியானம் பண்ண விடாம பண்ணிருந்துச்சு. யாருக்கு ஆசன சித்தி உண்டாச்சோ அவனுக்கு என்ன ஆகும்? என்ன வெளியில எக்ஸ்டர்னலா எது நடந்திருந்தாலும் இந்த துவந்துவங்களால் பாதிக்கப்படாமல் யதாபூர்வம் ந அபிகன்யத இத்யர்த்தஹ, எப்படி முன்னாடி பாதிக்கப்பட்டானோ
அப்படி முன்னாடி மாதிரி பாதிக்கப்படாதவனாக என்ன பண்றான் இவன் ஆகின்றான். முக்கியமானது ஆசனத்துக்கு எதுக்காக? இந்த துவந்துவங்களை கடந்து நிக்கிறதுக்கு தான். ஞான யோகத்துக்குள்ளார போறதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஆச்சாரியார் என்ன பண்ணியிருந்தா பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகம், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹா ஆகமாபாயினோ நித்யாஹ தாம் திதிக்ஷஸ்வ பாரத. சாதன சதுஷ்டயத்துல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா சமம் தமம் உபரதி திதிக்ஷா. திதிக்ஷா அப்படின்றதுக்கு அர்த்தமே பாத்தீங்கன்னா மர்மரிங் இல்லாம அப்படியே அக்செப்ட் பண்றது, எல்லாத்தையும் தாங்கி அப்படியே நிக்கிறது. அப்ப அது எதனால சித்திக்கும் சுவாமி? இப்ப இனிமே யாராவது தத்துவ போதம்னு எங்கேயாவது படிச்சு கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, தத்துவ போதம் படிக்கும் போதோ இல்ல சாதன சதுஷ்டயத்தை எங்கேயாவது எடுக்கிறாங்கன்னாலோ கேட்பாங்க திதிக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. திதிக்ஷானா என்னது? துவந்துவ சகிஷ்ணுத்வம். உடனே நீங்க கேள்வி கேட்கணும், எப்படி சாமி, அதுக்கு உபாயம் என்ன? யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னா நீங்க ஆசனத்து பக்கம் போயிட்டீங்கன்னா பம்பா போயிடுங்க. அப்ப பாத்தீங்கன்னா சமம் சமஹக்கஹ மனோ நிகிரக. என்னைக்காவது கேட்டீங்களா மனசோட நிகிரகம் பண்றதுக்கு என்ன சாமி பண்ணணும்னு? தமஹா கஹா. தமம்னா என்ன? பாகியேந்திரிய நிகிரகம், வெளியில போற இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. அதை வெளியில போகாதம பண்றதுக்கு என்ன சுவாமி உபாயம்? யாரும் கேட்கல. அப்ப சமத்துக்கு உபாயம் கேட்கல, தமத்துக்கு உபாயம் கேட்கல, திதிக்ஷாக்கு உபாயம் கேட்கல. இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம உபாயமே கேட்காம கேட்டு வந்துட்டோம். ஓ சமம் மன நிகிரகம் ஆயிடுமா, தமம் பாகியேந்திரிய நிகிரகம் ஆயிடுமா, திதிக்ஷா படிச்சா திதிக்ஷா வந்துருமா? வராது. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆசனத்துல இருந்து 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 ஒருத்தர் அபியாசம் பண்றாரு அப்படின்னா, அந்த ஆசனத்துல இருந்து இருந்து அபியாசம் பண்ணும் போது கொசு கடிச்சாலும் பரவாயில்ல, வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, ஸ்வெட்டிங் ஆனாலும் பரவாயில்ல, குளிர்னாலும் பரவாயில்ல, அப்படி பாத்தீங்கன்னா உட்கார்ந்து உட்கார்ந்து அதை சித்தம் பண்ணியே ஆகணும். நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா காயத்ரியை வச்சுப்பேன். நான்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், காயத்ரி தான் நமக்கு மாத்தேன். நான் என்ன பண்ணுவேன், உட்காரும் போதே பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உட்கார்ந்தோம் அப்படின்னா இத்தனை ஜபம் பண்ணணும், 1000 ஜபம் பண்ணணும்னு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 1500 ஜபம் பண்ணணும், 2000 ஜபம் பண்ணணும். இன்னைக்கு லீவுனா இன்னைக்கு ஒரு 3000 ஜபம் பண்ணணும். அப்போ ஒன்ஸ் உட்காரும் போதே பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், 500ல இருந்து 1000 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவுண்டிங் வச்சுப்பேன், இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு. அப்ப என்ன பண்றது, தான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன வலிச்சாலும் சரி, என்ன உடம்பு வலிச்சாலும் சரி, மூட்டு வலிச்சாலும் சரி, உட்கார முடியலாலும் சரி, நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் அதுல பாத்தீங்கன்னா அதை முடிச்சாதான் எந்திரிக்கிறதுன்னு வைக்கிறது. அப்படி வச்சோன்னா பிடிவாதம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஹட்டம். அந்த ஹட்டம் பண்றதுனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா மெதுவா சுவாபாவிகம் ஆயிடும் உங்களுக்கு. நீங்க எந்த காரியத்தை சித்தம் பண்றீங்களோ அந்த காரியத்துல பிடிவாதம் பண்ணுங்க. ஆசனத்துல உட்கார்ந்தோன்னு என்ன பண்ணுங்க, 3/4 மணி நேரம் என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் விலகவே கூடாது அப்படின்னு வச்சு, விலகவே கூடாது. நான் ஃபிக்ஸ் பண்ணதுல ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா உட்கார்ந்தது தான். நான் பார்த்தீங்க அப்படின்னா மௌனமா இருக்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனம். நான் திறக்கவே மாட்டேன், யார் வந்தாலும் திறக்க மாட்டேன். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, என்னோட பக்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமான ஆள் ஒருத்தர், வக்கீல். அவர் என்ன பண்ணார், சென்னையில இருந்து வர்றார். எனக்கு ஏதாவது ஃபுட் ஏதாவது கொண்டு வருவார். வாசல்ல நின்றுக்கிட்டு தட்டுறாரு 3 மணி நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். நான் உள்ள பார்த்தீங்கன்னா ஆசனத்துல உட்கார்ந்துருக்கேன். ஆசனத்துல பார்த்தீங்கன்னா திக்பந்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா திக் விமோகம் பண்ற வரைக்கும் எந்திரிக்க மாட்டோம். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. இவ்வளவு நேரம் உட்காரணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா யாரு வந்தாலும் எந்திரிக்க கூடாதுன்னு தான் மனசுக்குள்ளார பிரதிஜா பண்ணிட்டு உட்கார்றது. அப்ப அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரமா தட்டிட்டு போய நீ வந்தா என்ன, வராட்டி என்ன, போனா என்ன அப்படின்னு. அதோட அவர் போனவர் தான், திரும்ப வரவே இல்லை. சாமி உறவே இல்லாம போச்சு. ஒரு முறை இந்த சிமி சர்ச்சில இவங்களும் ஹஸ்பண்டும் அவங்களும் மறுநாள் என்னை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு வந்தாங்க. திறக்கவே இல்லை. சாமி திறந்து அனுப்பிருக்கலாம்ல சாமி.
நோ சாமி. ஏன் அப்படின்னா ஆசனத்துல உட்கார்ந்துருக்கேன் சாமி. ஆசனத்துல உட்கார்ந்து சிமிச்சு வச்சுலாம் ஒரே ஓடு அழுதுகிட்டு போயாச்சு. சாமி பார்க்கல என்ன அப்படின்னு அழுதுட்டு போயிட்டு ஒருத்தர் உறவையே துண்டிச்சுட்டு போயிட்டார். ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே போயிட்டாங்க. கேரளால இருந்து வந்து என்ன போகும்போது ஆசீர்வாதம் வாங்காமையே போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யர்கள் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு அதுக்கு முந்தின நாளே வந்து எனக்கு ஏதாவது பாக்குறவங்க பார்த்துட்டு போயிருங்கன்னு என்னோட சிஷ்யர்கள்ட்ட சொல்லிட்டேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டப்பட நாள், ஈவென்ட் டேஸ்ல நான் வெளில வரமாட்டேன்றது நியமம் வச்சிருக்கேன். கதவை பூட்டு உள்ள உட்கார்ந்தாச்சு. 2 பேர் வந்து உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டு போச்சு. சாமி வந்து பாத்தீங்கன்னா துறக்காம எங்களை வந்து அவமதிச்சிட்டாரு அப்படின்னு 2 சிஷ்யர்கள் அப்படியே போயிட்டாங்க. அப்ப லாஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ் நடக்கும். ஆனா உங்க சங்கல்பத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ஆசனத்தை சித்தி பண்ணலாம். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு 3/4 மணி நேரம் நான் உட்காரணும் அப்படின்னா 3/4 மணி நேரம் உட்கார்ந்தே ஆகணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஹட்டம் இருக்கணும். பிடிவாதம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். தான் வச்சதுல பிடிவாதம் ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவன் வந்து ஜெயிக்கவே முடியாது. பிடிவாதம் இருக்கணும், ஹட்டம் இருக்கணும், அடம் பிடிக்கணும். நம்ம என்ன விரும்புறோமோ அதை வந்து எப்படியாவது அடைஞ்சாகணும்னு நமக்கு பிடிவாதம் இருக்கணும். இல்லைன்னா ஒரு மண்ணாங்கட்டி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஜெயிக்கவே முடியாம போயிடும். இந்த ஆசன ஜெயம் உங்களுக்கு உண்டாக உண்டாக என்ன ஆகும் தெரியுங்களா? நாங்க நார்த் இந்தியால சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு நல்ல வெயில் காலம் இருக்கும். மே மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான வெயில் அடிக்க நர்மதா கரையில போயிட்டு இருப்போம். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருப்போம். மார்னிங்ல ஜபத்துக்கு உட்காந்துருப்போம். விடிய காலம்புற கொசு ஒவ்வொன்றும் தூக்கிட்டு போயிடும். 10 கொசு சேர்ந்தா அவங்கள தூக்கிட்டு போயிடும். அவ்வளவு பெரிய பெரிய கொசுவா இருக்கும். நீங்க ஆசனம் பண்ண முடியும்? கொசு கடிச்சா ஆசனம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? வெயில் காலம் ஒரு கம்பளி எடுத்து மேல போட்டுக்கிறது. உள்ள எப்படி இருக்கும்? காத்து திறந்தாவே காத்து வராது. அப்போ மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு மலை மாதிரி உட்காந்துருப்போம். மொத்தமா ஒன்னும் தெரியாது. உடம்புல ஒரு பார்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா வெளில தெரியவே தெரியாது. உள்ள ஹீட்டா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டை பொறுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் உட்காரணும்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அவ்வளவு நேரம் உட்காரணும். இதெல்லாம் எப்படி அப்படின்னா துவந்துவங்களை கிராஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபியாசம், பிடிவாதம், ஆசன சித்தி அதிகமாக 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 இதை எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். சகிப்புத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும் அப்படின்னு புரிஞ்சிடணும். இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி ஆசன சித்திக்கு முன்னாடி எப்படி நம்ம துவந்துவங்களால கஷ்டப்பட்டோமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆசன சித்தியானவன் கஷ்டப்படுவதில்லை, பீடிக்கப்படுவதில்லை அப்படின்னு 48வது சூத்திரம் முடிஞ்சு. இதோட வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுவோம். நிப்பாட்டினதுக்கு பிறகு நம்ம ஆசனத்தை பத்தி கொஞ்சம் படிக்கணும். ஆசனத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல நான் கொஞ்சம் ஐடியா கொடுக்கறதுக்காக சொல்றேன். 4வது அத்தியாயம் 1வது பாதம் 4, 1, 7, 8, 9, 10 4 சூத்திரங்கள். 4, 1 4வது அத்தியாயம் 1வது பாதம் 7, 8, 9, 10 4 சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசனத்துக்காக பிரம்மசூத்திரத்துல இருக்கிற சூத்திரங்கள். அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 7வது சூத்திரம் சொல்லுது 4, 1, 7 ஆசீனக சம்பவாத் அப்படின்னு சூத்திரம். ஆசீனக சம்பவாத். நீங்க உபாசனை பண்ணணும் அப்படின்னா நேத்து ஒரு சுவாமி பார்த்தேன் 2-3 நாள் முன்னாடி. சாமி நான் நடந்துகிட்டே பண்றேன் சாமி. உட்கார்ந்து பண்ணியா அப்படின்னா இல்ல சாமி நான் நடந்துகிட்டே பண்றேன் சாமி. நடந்துட்டு பண்ற கதையெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். உட்கார்ந்து பண்ணு, காலையிலயும் சாயந்தரத்திலையும் உட்கார்ந்து பண்ணு அப்படின்னு ஜபமாலையை கொடுத்தா சாமி இப்படி நடந்துகிட்டே ஜபமாலையை ஊட்டிக்கிட்டே போலாமா சாமி? ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படின்னு. நான் இவ்வளவு நாள் அப்படிதான் சாமி பண்றேன் அப்படின்னார். அது சம்பவிக்காது. ஆசீனக சம்பவாத். முக்கியமா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உபாசனம் நாம சமான பிரத்திய பிரவாக கரணம். உபாசனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே தாட்டை வந்து பாத்தீங்கன்னா தைலதார மாதிரி ஒரே தாட்டு வந்து பாத்தீங்கன்னா போறது. அதுக்கு பேர் உபாசனம் அப்படின்னு பேர். தியானம்னு சொல்லுவோம் அந்த. அப்ப தியானம் உபாசனம் ரெண்டும் ஒண்ணு. ஒரே சிந்தனை தைலதார மாதிரி போச்சு அப்படின்னா சமான பிரத்திய பிரவாக கரணம். ஒரே தாட்டை ரிப்பீட் 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு உபாசனம்னு பேரு. நச்ச தத் கச்சதோ தாவதோ வா சம்பவதி. அது நடக்கிறவனுக்கும் ஓடுறவனுக்கும் சம்பவிக்காது.
ஒருவேளை படுத்திருக்கவனுக்கு சம்பவிக்குமா சுவாமி? சயானஸ்யபி அகஸ்மாத் ஏவ நித்ரையா அபிபூயத்தே. ஒருத்தன் படுத்துக்கிட்டு சம்பவிக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டெய்லி தோற்று போயிட்டே இருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட தோற்று போயிட்டேன், ரொம்ப சீக்கிரமே முடிப்பு வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தான் இருக்கே, ஓங்காரம் தான் இருக்கே. அப்படியே படுத்துக்கிட்டே ஓங்காரம் சொல்லிக்கிட்டே எப்படி தூங்கணும்னு தெரில. அப்போ என்ன அர்த்தமாகுது அப்படின்னா, படுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட சம்பவிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்தாலோ இல்லை ஓடுனாலோ சித்தே விக்ஷேபகரத்வாத் கத்தியாதீனாம் சித்த விக்ஷேபகரத்வாத். நடந்தாலோ இல்லை ஓடிக்கிட்டு இருந்தாலோ சித்தம் என்னாகும்? அசையும், விக்ஷேபம் அடையும். அதனால உபாசனை சித்திக்காது. படுத்துக்கிட்டு இருந்தா சித்திக்குமா சுவாமினா? படுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அகஸ்மாதியேவ நித்ரையா அபிபூயத்தே. நித்ரையினால பார்த்தீங்கன்னா இவன் தூக்கத்துக்கு போயிடுவான். அதனால என்னது உபாசனை நின்று போயிடும், தியானம் நின்று போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்துல அந்த சூத்திரத்துக்கு சொல்றார், ஆசீனஸ்யது ஏவம் ஜாத்தீயகோ பூதான் பூயானு தோஷக சூப்பரிகரக இது சம்பவதி தஸ்ய உபாசனம். எவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து இருக்கானோ, ஒரு ஆசனத்துல இருந்துகிட்டு ஒரு ஜபத்தையோ ஒரு தியானத்தையோ ஒருத்தன் பண்றானோ, அவனுக்கு சித்தம் பார்த்தீங்கன்னா விக்ஷேபம் ஆகிறது தடுக்கப்படும், தூக்கம்ன்றதுல போறதும் தடுக்கப்படும். விக்ஷேபம் லயம் ரெண்டு காரணம் சொல்றோம். யோகத்துல ரெண்டு தடையா இருக்கிறது தியானத்துக்கு, ரெண்டு விக்ஷேபம், அதுக்கப்புறம் லயம். படுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா, சாஞ்சிக்கிட்டு பண்ணினீங்கன்னா லயத்துக்கு போயிடுவீங்க, நடந்துகிட்டு பண்ணினீங்கன்னா விக்ஷேபம் ஆயிடும். இந்த ரெண்டுத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா உபாசன தியானம் யாருக்கு சம்பவிக்கும்? உட்கார்ந்து ஆசனத்திலிருந்து பண்றவனுக்கு தான் சித்திக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஓங்கார உபாசனை பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்றது, சுவாமி நான் நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசேஜ் பண்ற மாதிரி. சார்ஜர்ல போடுறது எது அப்படின்னா, சார்ஜர்ல போட்டதானே யூஸ் பண்ண முடியும் போன செல்போனை. சார்ஜர்ல போடுறது எது? உட்கார்ந்து காலையிலையும் சாயந்தரமும் நீங்க 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பண்றது எதுவோ அதுதான் சார்ஜர்ல போடுறது. சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நாள் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குன்னா அது ஓகே. ஆனா பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து பண்றது தான் உபாசனம். மனசுல வச்சுங்க. அப்ப யாராவது சாமி நான் போகும்போது வரும்போதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், கணக்குல இல்லைங்க, அக்கௌண்ட்ல வராது அதெல்லாம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பண்றீங்க, கண்ணை மூடி உட்கார்ந்து பண்றீங்களோ அதுதான் கணக்கு வச்சுங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், தியானாச்ச 4:1 சூத்திரம். தியானாச்ச தியானத்துக்கும் கூட பாத்தீங்க அப்படின்னா உபாசனத்துக்கும் தேவைப்படுது, தியானத்துக்கும் தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அபிச்ச தியாயத் இத்யர்த்தக ஏஷஹ. ஆச்சாரியர் சொல்ற தியானத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆசனம் சம்பவிக்க வேண்டும். எத்து சமான பிரத்ய பிரவாக கரணம். தியானத்துக்கு பேரு என்னது? ஓங்கார உபாசனை பண்றீங்க, ஓம் 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 ஓம்னு பண்றீங்க. இதேதான் தியானத்துக்கும் ஒரே தாட்டு கண்ணை மூடி போகணும். மாலை வச்சு சுத்தினாலும் சரி, இல்ல பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஓங்காரத்தைய தியானம் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்குமே என்னது? சமான பிரத்ய பிரவாக கரணம். ஒரே தாட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பிரவாகமா தைலதார மாதிரி போறது தான் தியானமும். தியாயதிஷ்ச பிரஸ்சிதில்லாங்க சேஷ்டேஷு பிரதிதிஷ்டத் திருஷ்டேஷு ஏக விஷய ஆக்ஷிப்த சித்தேஷு உபச்சரியமானோ திருஷ்யதே. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்ற, தியாயதிஷ்ச தியானம் பண்றவனுக்கு என்ன நடக்கும்? பிரசிதில அங்கே அங்க சேஷ்டேஷு. நீங்க உட்கார்ந்து பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அங்கங்கள்ல பார்த்தீங்கன்னா சேஷ்டைகள் என்ன ஆகுது? சித்திலீகரணம் ஆகுது, தளர்ந்து போகுது. ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு பிரதிதிஷ்ட தத் திருஷ்டிஷு,
ஒரே விஷயத்துல கவனம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நிலையா உட்கார்ந்துகிட்டு இருந்து அங்கங்களோட சேஷ்டைகள் எல்லாம் விட்டுட்டு இருந்தால் மட்டும்தான் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சித்திலீகரணம் ஆயிருந்தா மட்டும்தான் என்ன தெரியுதோ பிரதிஷ்ட திருஷ்ட தத்து திருஷ்டிஷு ஒரே விஷயத்துல திருஷ்டியை கொண்டு போக முடியும். ஏக்க விஷய ஆக்ஷிப்த சித்தேஷு உபச்சரியமானோ திருஷ்யத்தே. யாராவது ஒரே விஷயத்துல தியானம் பண்ணணும் அப்படின்னா உடம்பு அசையக்கூடாது, அப்பதான் ஒரே பார்வை ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க தியாயதி பகஹா. நான் நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, தியானம் பண்றது கொக்கு, பகஹ அப்படின்னா கிங்ஃபிஷர். தியாயதி பகஹா. ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றார், தியாயதி புரோஷித பந்துரிதி. ஒண்ணு வந்து கொக்கு மாதிரி இருக்கணுமா. ரெண்டாவது வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து எக்ஸாம்பிள் சொல்றாரு. முன்னாடி காலத்துல எல்லாம் கிராமங்கள் தானே, ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் போயிட்டு சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேம்மா, பக்கத்துக்கு ஒரு போறேன், பார்த்துட்டு ஈவினிங் வந்துடுவேன், வெயிட் பண்ணு, சமைச்சு வச்சிரு, நைட்டு நான் வந்து சாப்பிட்டு இங்க தூங்கிடுறேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மணில இருந்து, பழைய ஒய்ஃபை சொல்றேன், இப்பெல்லாம் இல்லை, பழைய ஒய்ஃப்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட் வருவார்னு வாசல்லையே காத்துட்டு கிடப்பாங்களாம். அசையாம அந்த தூணோட தூணா நின்றுக்கிட்டு அப்படியே வாசல்லையே அந்த தெருவுல எண்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ வருவாருன்னு. அததான் இங்க எக்ஸாம்பிள் சொல்றார். எப்படி வீட்டுக்காரம்மா ஹஸ்பண்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களோ, கொக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனுக்காக வந்து பாத்தீங்கன்னா எப்படி காத்துக்கிட்டு இருக்குமோ, அப்ப என்ன அர்த்தம், திருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே திருஷ்டி, பார்வை வந்து பாத்தீங்கன்னா கோணாம இருக்கு, அங்க சேஷ்டைகள்லாம் விட்டு போயிட்ட. அதே மாதிரி ஆசீனஸ்ய அனாயாசோ பவதி. யாரு ஆசீனத்துல இருக்கானோ, ஆசீனா ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கானோ, அவனுடைய போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துல குவிந்திருக்கும். தஸ்மாதபி ஆசீன கர்மோபாசனம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது கூட வந்து உங்களுக்கு என்ன வேணும், ஆசனம் வேணும். அப்ப தியானம் பண்றது நடந்துகிட்டு முடியாது, சேஷ்டைகள் கைய கால அசைச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது. என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 சிஷ்யர்கள் நான் சொன்ன மாதிரியே கேட்பாங்க. எல்லாமே நியமம், நல்ல நியமத்துல உட்கார்ந்தாங்கன்னா. பிடிவாதம் இருக்கு என்னோட சிஷ்யர்கள்ட்ட, எல்லாத்தையும் 4-5 பேர் பார்த்திருக்கேன், நல்ல பிடிவாதம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்யர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏங்க தியானம் பண்ணும்போது கண்ணை திறக்காதீங்க நான் சொல்லியிருக்கேன், காயத்ரி சொல்லுவார். காயத்ரி சொல்லும் போது ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும். இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தேய்ச்சி உடம்பெல்லாம், இவங்கெல்லாம் கரெக்டா நான் சொன்ன மாதிரி 4:20க்கு அறிக்கையும் கொடுத்துட்டு உட்காந்துருவாங்க, 4:30க்கெல்லாம் உட்காந்துருவாங்க ஜபத்துக்கு. இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, காலையில எழுந்திருப்பார், ரொம்ப ரிலாக்ஸா எழுந்திருக்கு, 5 மணிக்கு எழுந்திருக்கிறது. எந்திரிச்சு 1 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா சோப்பு போட்டு தேய்ச்சி சிங்காரிச்சு சீவி முடிச்சு எல்லாம் உட்கார்ந்து அப்புறம் ஜபத்தை ஆரம்பிச்சா, ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தூங்கிடுவார். ஒரு மந்திரம் சொல்லும் போதே இப்படி சொன்னா என்ன ஆகும், ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात्. ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இப்படி சொன்னா தூங்க மாட்டோம். என்னோட சிஷ்யர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि. பால்காரன் டிங் 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 டிங்னு அடிப்பான். இவர் என்ன பண்ணுவார், ஆசனத்தை அப்படியே விட்டுட்டு போய் பால் வாங்கிட்டு வந்து திரும்ப உட்காருவார். பூர்புவஸ்ஸுவஹ தூங்கிடுவார். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமிட்மெண்ட். பால்காரன் வந்தான், அப்புறம் ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மா கீரைக்கு கேட்குது, காலையில கீரைக்காரன் வருவான், பால்காரன் வருவான், பேப்பர்காரன் வருவான்,
இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அதே மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன். ஆனா நீங்க நார்த் இந்தியாலலாம் பார்த்தோம் அப்படின்னா தீர்த்தக்கரை எல்லாம் உட்காந்துருப்பாங்க. பக்தர்கள் நம்மளை பாக்குறாங்களா அப்படின்னு கோயில்ல உட்காந்துருப்பாங்க எல்லாம். பத்ரிநாத்ல வந்து ஒரு குரூப் உட்காரு. பத்ரிநாத் போனீங்கன்னா ஸ்பெஷலா பாருங்க. பத்ரிநாத்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் பண்றதுக்கு கோயிலுக்கு பின்பக்கமே அந்த இது இருக்கு, மண்டபம் இருக்கும். அற்புதமான இடம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெபம் பண்றதுக்கு தியானம் பண்றதுக்கு பத்திரிகா ஆசிரமத்துல பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த தண்டி சன்னியாசிகள் போய் வேஷம் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உட்கார்ந்துட்டு தியானம் பண்ற அப்படின்னா ஜெபம் பண்ண கண்ணை மூடிட்டு உட்கார வேண்டியது என்ன? எப்படி வந்து பாத்தீங்கன்னா கண்ணை திறந்துட்டு போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா தியானம் சம்பவிக்குமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா உடம்பு அசைக்கிறது, கையை கால அசைக்கிறது, வரவங்களுக்கு எல்லாம் தியானம் பண்ணிக்கிட்டே வரவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்றது கை கால இன்னும் ஏமாத்தாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்களை க்ளோஸ்டா இருக்கணும். மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா கையை கால ஆட்டாம வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த லாக் பண்ணணும். லாக் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு என்ன நடந்தாலும் திறந்து பார்க்க கூடாது, ரியாக்ட் ஆகக்கூடாது. அப்பதான் ஒரு விஷயத்துல ஆழ்ந்து நம்ம போக முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விக்ஷேபம் ஆயிடும். உடம்பு வந்து ஆடிச்சு அப்படின்னா, உடம்பு ஆடிச்சு அப்படின்னா மனசு ஆடும். மனசுல நல்லா வச்சுக்கணும். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு மனசு ஆடாம இருக்கணும் அப்படின்னா சேஷ்டைகள் எல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு ஆசனத்துல இருந்து நல்லா லாக் பண்ணிக்கிட்டு கைகளை நல்லா ஒரு கைக்கு மேல ஒன்று கையை வச்சு லாக் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா நல்ல ஆசன சித்தி உண்டாகும். அதுக்கு அடுத்து சொல்றாரு ஆச்சாரியர் சொல்றார் 4:1 சூத்திரம். அச்சலத்வம் சாபேக்ஷ்ய. அச்சலத்வம் சாபேக்ஷ்ய ஆசனத்தை சொல்லியாச்சு. அச்சலத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா உபாசனத்துக்கும் தியானத்துக்கும் அச்சலத்தன்மை தேவைப்படுகின்றது. சூத்திரம் வந்து வியாசர் சொல்லியிருக்கார். அபிச்ச தியாயதீவ பிருத்திவி. முதல்ல தியானத்துக்கு என்ன சொன்னோம்? 2 எக்ஸாம்பிள் சொன்னோம். தியாயதீவ பகஹ கொக்கு மாதிரி, அதுக்கப்புறம் வீட்டுக்காரரை பார்த்துக்கிட்டு நிக்கிற ஒய்ஃப் மாதிரின்னு 2 சொல்லியாச்சு. அது எதை சொல்லுது அப்படின்னா திருஷ்டியை சொல்லுச்சு. எப்படி கொக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்களை அசைக்காம வந்து பார்த்துக்கிட்டே இருக்குமா, மீன் வருமான்னு பார்த்துட்டு இருக்குமோ, எப்படி ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வருவார் தெருமுனையவே ஒய்ஃப் பார்த்துட்டு இருப்பாங்களோ, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றவன் என்ன பண்ணணும்? நல்ல கண்களை மூடி ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, பாடி அசையலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சலத்துவம் சாபேக்ஷியன்ற சூத்திரத்துல ஆச்சாரியர் சொல்றார் சங்கர பாஷ்யம். அபிச்ச தியாயதீவ பிருத்திவி. பிருத்திவி எப்படி தியானம் பண்ணுதோ? பிருத்திவி அசைஞ்சுக்கிட்டே இருக்கா? பிருத்திவி அசையுதா என்ன? அசையாம இருக்குல்ல. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம் பண்ற பிருத்திவி மாதிரி தியானம் பண்ண வேண்டும், அசையாம இருக்கணும். இத்தியத்திர பிருத்திவியாதிஷு அச்சலத்துவம் ஏவ அபேக்ஷிய தியாயதி வாதோ பவதி. பிருத்திவி முதலியவைகள் போன்று அசையாமல் இருக்கணும். பிருத்திவி மாதிரி எதெல்லாம் அசையாம இருக்கு? நேற்று சொல்லியிருக்கேன். பர்வதம், பிருத்திவி, பர்வதம், அதுக்கப்புறம் ஆகாசம், கணபதி, இது மாதிரி தேவதைகள்ல வந்து ஆனந்த இதுல வந்துருங்க. அப்ப இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிய கணக்குல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கணபதி, அப்புறம் ஆகாசம், பர்வதம், இது எப்படி அசையாம இருக்கோ அது மாதிரி நம்ம உட்காரம். எறும்பு கடிக்குது சாமி, அந்த என்னோட சிஷ்யர் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. இந்த மாலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுத்திக்கிட்டே இருக்கேன், இப்படி பாக்குறது, கண்ணெல்லாம் இப்படி திரும்பி பாக்குறது, உடம்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி தடவிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்றது. எங்க ஆச்சாரியர்கள்லாம் கிளாஸ் எடுக்கும் போதோ இல்ல தியானம் பண்ணும் போதோ சேஷ்டைகள்லாம் பண்ணினீங்கன்னா அவ்வளோ கோவப்படுவாங்க. அதுக்கு சேஷ்டை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சேஷ்டை பண்ணா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு செதறிப்போ. அதனால மந்திரம் சொல்லுது, என்ன சூத்திரம் சொல்லுது? அச்சலத்துவம் சாபேக்ஷிய. அச்சலத்தன்மை தேவைப்படுது. பிருத்திவி மாதிரி, பர்வத மாதிரி, ஆகாச மாதிரி, கணபதி மாதிரி உட்கார்ந்து இருக்க வேண்டும் சொல்லியாச்சு. தச்சலிங்கம் உபாசனஸ்ய ஆசீன கர்மத்வே. அப்ப உபாசனம் வந்து நல்லா சித்திக்கணும் அப்படின்னா ஆசீனம், நல்ல ஆசனம் இருந்தா தான் முடியும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் இருக்கு, 4:1-10. ஸ்மரந்திச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. ஸ்மரந்திச்ச அப்படின்னு சூத்திரம். என்ன சுவாமி ஸ்மரந்திச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றார். ஸ்மரந்தி அபீச்ச சிஷ்டா உபாசனா அங்கத்வேன ஆசனம்.
உபாசனைக்கு அங்கமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிகள்லையும் கூட என்னது உபதேசமானது சொல்லப்பட்டிருக்கு. எங்க சுவாமி அப்படின்னா கீதால 6:11. கீதால 6:11 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கு, சுச்சௌ தேசே பிரதிஷ்டாபிய. 6:11 பகவத்கீதா. இதை எங்க கோட் பண்ணுது? 4:1:10 வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுது, பகவத்கீதா ஸ்லோகத்தை. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாபிய. ஆசனம் எங்க சுவாமி இருக்கணும்? நல்ல சுத்தமான இடத்துல, அசுத்தம் இல்லாத இடத்துல ஆசனத்தை விரிச்சு ஸ்திரமாசனம் ஆத்மனக. இந்த சரீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமான ஒரு ஆசனத்தை சுத்தமான இடத்துல பிரதிஷ்டா பண்ணிக்கணும். ஆசனம் எப்படி சுவாமி இருக்கணும்? நீங்க உட்கார்ற ஆசனம் இருக்க எப்படி இருக்கணும்? நாத்யுச்ரிதம் நாதி நீச்சம் சைலாஜன குஷோத்தரம். அதிகமான ஹைட்டும் இருக்கக்கூடாது, அதிகமான கம்மியான கிரவுண்ட்லயும் இருக்கக்கூடாது. கிரவுண்ட்ல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா எறும்பு வந்து உடம்புல ஏறும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசனம் அமைக்கிறதுக்கு இதான் அளவு. எப்பவுமே பார்த்துங்க, உங்க கை அளவு இவ்வளவு ஹைட்டு வேணும். பலாமரத்திலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் இருக்கு, வேப்ப மரம் மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க, நிஷேத மரங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் ஹோம திரவியங்களுக்கு எதெல்லாம் பயன்படுத்துறீங்களோ மற்ற மரங்கள், மாமரம், புளிய மரம் எடுக்காதீங்க, ஹீட்டாக இருக்கும், பாடி ஹீட் ஆகும். வேப்ப மரம் ஹீட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்க அத்தி மரம், பலாமரம், மாமரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இரும்பு இல்லாமல் அதெல்லாத்தையும் ரிவிட் அடிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆணிக்கு பதிலாக மரத்திலேயே ரிவிட் அடிக்க சொல்லுங்க. மரங்கள்லேயே வந்து எதுவும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் புஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்திலேயே அந்த இவ்வளோ ஹைட்டுக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ என்ன ஆகும், கீழே விழுந்துருவோமோன்னு பயம் இருக்காது. அதிகமான ஹைட்டில் இருந்தால் கீழே விழுந்துருவோமோன்னு பயம் இருக்கும். கம்மியான ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா எறும்பு தொல்லைகள் இதெல்லாம் சின்ன ஊர்வனெல்லாம் வந்து மேலே ஏறும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலில் போனோன்னு அந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே காலை தொங்க போட்டு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு காலை மடித்து உட்காந்து. ஆனால் மனசுக்குள்ளார என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் சாஞ்சா என்ன ஆகும், கீழே விழுந்துடும். மண்டபம் வந்து 3 அடி ஹைட்டில் மண்டபங்கள் எல்லாம் இப்படி தானே இருக்குது. தூணு பக்கத்தில் உட்காந்துருப்போம். அப்போ என்ன பண்ணணும், நீண்ட நேரம் உட்காரணும்னா திரும்பி இந்த பக்கம் உள்பக்கமாக உட்காந்துட்டோன்னா பயம் இருக்காது. ஆனால் வந்து கீழ்முகமாக பார்த்தோன்னா ஐயோ நம்ம விழுந்துருவோமோன்னு பயம் இருந்துட்டு. அப்போ கவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தில் கவனம் போகாது, விழுந்துருவோமோ அப்படின்னு பயம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹைட்டும் இருக்கக்கூடாது, அதிகமான வந்து கீழையும் இருக்கக்கூடாது. அப்படி ஆசனத்தை வச்சுக்கணும். ஆசனத்தில் என்னெல்லாம் சுவாமி இருக்கணும் அப்படின்னா சைலாஜன குஷோத்தரம். என்ன போடணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு தர்பப்புல்ல போடுங்க. அங்கே ஆர்டர் மாற்றிருக்கு, சங்கர பாஷ்யத்தில் ஆர்டர் வேற சொல்லிட்டு. முதல்ல ஒரு தர்ப பாயை வந்து கையில் எப்பவுமே வச்சுங்க. கிரி ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாயெல்லாம் கிடைக்குது. இப்போ ஆன்லைன் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்ப பாயை எடுத்து போட்டுக்குங்க. தர்ப பாய் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மான் தோல். இப்போ மான் தோல் கிடைக்கல. மான் தோலை இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்பளி, சாஃப்டான கம்பளி கிடைக்கும். அந்த சாஃப்டான கம்பளியை வந்து ஒரு லேயர் 2 லேயர் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த அந்த தர்பப்புல்லோட ஹார்ட்னஸ் நமக்கு ஃபீல் ஆகாது. அதுக்கு மேலே கம்பளி ஹீட்டு, கம்பளிக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு நல்ல வஸ்திரத்தை வந்து போடுங்க. அந்த வஸ்திரம் உங்களுக்கு வசதியாக இருந்துச்சுன்னா, பட்டு வஸ்திரமாக இருந்தால் ரொம்ப ஸ்லாகியம். ஒரு நல்ல பட்டு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசனம் ரெடி ஆகிடும். அந்த ஆசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும், தத்ரை காக்ரம் மன கிருத்துவா அப்படின்னு ஸ்லோகங்கள் ஆரம்பிக்குது. அப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா 13, 6:13 ஒரு ஸ்லோகம் இருக்கு. சமம் காய சிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திஷச்சானவலோகயன். 6:13 சொல்லுது, சமம் காய சிரோ கிரீவம். இந்த கழுத்து நல்லா நேரா இருக்கணும், உடம்பு நேரா இருக்கணும். அதுக்கப்புறம் காய சிரோ, தலை வந்து நேரா இருக்கணும். தலை, கழுத்து, பாடி. இதுக்கு தான் நேற்று வந்து நம்ம நாத பிரம்மத்தோட ஃபோட்டோ ஒன்று உங்களுக்கு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அது இன்னைக்கு காலையில் சொல்கிற, சாமி
நீங்க இந்த ஆசனத்தை நான் காலைல உட்கார்ந்து சாமி, ரொம்ப நேரம் உட்கார முடியுது சாமி அப்படின்ற. இது வந்து பாத்தீங்கன்னா பத்த பத்மாசனம்னு பேர். இப்போ உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தது வந்து பத்த பத்மாசனம்னு பேரு. நார்மல் பத்மாசனம் வந்து பாத்தீங்கன்னா முழங்கால, உங்களுக்கு தெரியுமே எல்லா இடத்துலயும் நார்மல் பத்மாசனம் வச்சிருக்கோம். இந்த நார்மல் பத்மாசனத்துல என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா உங்களுக்கு இருக்கு? நான் யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கையை எடுத்து மடியில வச்சுக்கங்கன்னு சொல்றேன்ல, நான் உங்களுக்கு கையை என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்கார ஊர்து ஓங்கார முத்ரான்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அது என்ன பண்ணும்? லாக் பண்றது. இப்படிதான், இப்படி லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இந்த மடியில வச்சுங்க, இந்த இந்த கட்டை விரல் லாக் ஆயிடும். அப்ப என்ன ஆகுனா, நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, பிரிஞ்சு போகாது. இந்த ஒரு கை மேல ஒரு கை வச்சாவே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கை இந்த பக்கம் ஸ்லிப் ஆகி கிடக்கும். ஏன்னா லாக் இல்லை. அதே மாதிரி முத்திரையை வந்து பாத்தீங்கன்னா முழங்கையில வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த முத்திரை பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்கு என்ன பேர் முத்திரை சொல்லியிருக்கோம்? சின்முத்திரை. அப்புறம் வந்து வேற என்ன முத்திரை இருக்கு? யோக முத்திரா இருக்கு. யோக முத்திரா, ஞான முத்திரையும் சின்முத்திரையும் ஒண்ணு. இப்படி வச்சீங்கன்னா ஞான முத்திரா. இது வைக்காதீங்க. இது வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸ்லிப் ஆயிடும். இங்க லாக் பண்ணுங்க. இந்த 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 நடுவுல இங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு கை வந்து லாக் ஆகும், இந்த விரல் நழுவி போகாது. இங்க வச்சீங்கன்னா நழுவிடும் உங்களுக்கு. அப்போ இதை கூட நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்மாசனத்துல உட்கார்ந்து இப்படி பண்ணும் போது கை வந்து பாத்தீங்கன்னா தன்னால முழங்கால்ல இருந்து கீழே விழுந்துறதுக்கு நிறைய டைம் கொஞ்சம் தூரம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நேத்து நம்ம நாத பிரம்மத்தோட இது மாதிரி என்ன பண்ணோம், 2 கைகளால கால்களை வந்து கால் விரல்களை பிடிச்சுக்கிட்டு உள்ள இழுத்துட்டு உட்கார்ந்தீங்கன்னா பக்காவா லாக் ஆயிரும். அதுக்கு பேரு என்ன பேரு? பத்த பத்மாசனம் அப்படின்னு பேரு. பத்த பத்மாசனத்துல உட்கார்ந்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டா லாக் ஆயிருக்கும். எல்லாம் லாக் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, உடம்பு செதறாம அப்படியே கட்டி வச்ச மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. நல்ல ஆசனம் அது. ட்ரை பண்ணி பாருங்க. லீவ்ல இருக்கும்போது, ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க எப்படி சித்தி ஆகுதுன்னு. அப்ப வந்து என்ன பண்ணணும், இந்த தலை, கழுத்து, உடம்பு இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கணும். அதுக்கப்புறம் தாரையன் அச்சலம் ஸ்திரக வந்துருச்சு பாருங்க, ஸ்திரமா இருக்கணும். தாரணா வந்து பாத்தீங்கன்னா அச்சலம் வந்துடும். பிரம்மசூத்திரத்துல இப்ப சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வந்துருது. அச்சலம், தாரையன் அச்சலம் ஸ்திரக. நல்லா தாரணை பண்றவனா அச்சலமா, சலம் இல்லாம ஸ்திரமா இருந்துகிட்டு, சம்பிரேக்ஷிய நாசிகாகிரம் ஸ்வம், மூக்கோட நுனிய பாக்குறது. ஆரம்ப காலகட்டத்துல மூக்கோட நுனிய பார்த்து மெதுவா என்னது புருவ மத்திக்கு வந்துடணும். ஆரம்பிக்கும் போது மூக்கு நுனி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் போது புருவ மத்திக்கு வந்துடணும். நல்லா 2 விழிகளையும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு திசஸ்ச அனவலோக்கையன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அங்க பார்க்க கூடாது. நான் நிறைய இடத்துல பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தியானம் நடக்காது. அப்ப அதனால என்ன பண்ணணும்னா, வேற இடத்த எங்கேயுமே பார்க்காம கவனத்தை வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தியில கொடுத்து நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ண வேண்டும். இல்ல அப்படின்னா ஹிருதய கமலத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஹிருதய கமலத்தையே பார்த்துட்டு தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பிரேக் பண்றதுக்காக ஏகாகிரதாதிகரணம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல அடுத்தது சொல்றார். பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4:1 11வது சூத்திரம். அந்த 11வது சூத்திரத்துல ரொம்ப முக்கியமானது யத்ரைகாகிரதா தத்ர அவிசேஷாத் அப்படின்னு ஒரு சூத்திரம். என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, சூத்திரம் சொல்லுது திக்தேச காலேஷு சம்சயா. சுவாமி, எந்த திசையில, எந்த காலத்துல, எந்த தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசனம் பண்ணணும் சுவாமின்னு யாருக்காவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 4:1 11வது சூத்திரம் ஏகாகிரதா தத்ர அவிசேஷாத் அப்படின்னு சூத்திரம் சொல்லுது. என்ன விஷயம் அப்படின்னா, கிமஸ்தி கஷ்டின் நியமஹ நாஸ்திவா இது. ஏதாவது ஆசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நியமங்கள் இருக்கா, கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல கண்டிஷன் இல்லையா? பிராயேன வைதிகேஷு ஆரம்பேஷு திகாதி நியம தர்ஷனாத். வாஸ்தவத்துல வைதிக கர்மங்கள் எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா திசை இருக்கு, காலம் இருக்கு, இடம் இருக்கு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் இப்போ கணபதி ஹோமம் பண்ணணும், சூரிய வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா விடியறதுக்கு முன்னாடியே பண்ணிருங்க. 6 மணிக்குள்ளாரெல்லாம் கணபதி ஹோமத்தை பண்ணி முடிச்சிடணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரீஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. 8 மணிக்கு பண்றவங்களா இருக்காங்க. ஆக்சுவலா உத்தம காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கணபதி ஹோமம் எப்ப பண்ணணும்? சூரிய உதயம் ஆனோன்னு ஆரம்பிச்சிடணும். விடியறதுக்கு முன்னாடி கணபதி ஹோமம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சுதர்சன ஹோமம், ஸ்ரீ சுக்த ஹோமம் இதெல்லாம் பண்ணலாம். ஆனா கணபதி ஹோமம் எப்ப முடியணும்? விடியறதுக்கு முன்னாடி பண்ணி முடிச்சிடணும். நியமம் வச்சிருக்கு. சரி, எந்த இடத்துல பண்ணுவீங்க? வைதிக கர்மத்துக்கெல்லாம் பெஸ்ட் எது? ஈசானிய தசை சொல்லியிருக்கா. வீட்டோட ஈசானிய தசைத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கு வந்து தசை சொல்லியிருக்கு. பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசை சொல்லியிருக்கு, எந்த இடத்துல உட்காரணும். அதே மாதிரி காலம் இருக்கா சுவாமி அப்படின்னா, ஆமாம் காலம் இருக்கு. நல்லா வந்து சந்தி காலத்தில் பண்ணுங்க. சாதனை பண்ணுறதெல்லாம் சந்தி காலத்தில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவராத்திரி போச்சு, சிவராத்திரியில் உட்காந்து ஜெபம் பண்ணால் ரொம்ப பலன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரக காலம், இது கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், மாத சிவராத்திரி, அப்புறம் வந்து இது பிரதோஷ காலம், இது மாதிரி காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இடம் சொல்லப்பட்டிருக்கு. தீர்த்தங்கள்ல பண்ணணும்னு சொல்லியிருக்கு, சுடுகாட்டுல பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. தேசம் இருக்கு, காலம் இருக்கு, திசைகள் இருக்கு. இந்த நியமங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் உபாசனைக்கும் வருமா சுவாமி அப்படின்னு கேட்டினா, திக்கு தேச காலேஷு அர்த்த லட்சண ஏவ நியமக அத்தைவ எத்தைவ அஸ்ய திசி தேசே காலேவா மனசக சைக்காகிரியேன ஏகாகிரதா பவதி தத்திரையவ உபாசித்த. எல்லாத்தையும் உடைச்சிருதுங்க இந்த சூத்திரம். என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நியமத்தையும் தூக்கி போடுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இந்த நியமத்தை ஃபாலோ பண்ணுங்க. யாராவது புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்ப ஈசானிய திசையில உட்காருங்க. நல்லா புதுசா உட்காடுறீங்கன்னா காலையில ஆசனத்தை எல்லாத்தையும் உங்க உபாசனத்தை எல்லாம் காலையிலயும் ஈவினிங்லயும் பண்ணுங்க. சந்தி காலத்துல பண்ணுங்க, ஏகாந்தமா பண்ணுங்க, எங்கேயாவது கோயில் மண்டபத்துல பண்ணுங்க, நதி தீர்த்தத்துல பண்ணுங்க, நல்லா சிவராத்திரியில வந்து பண்ணுங்க, நல்லா வந்து கிரகண காலத்துல பண்ணுங்க. திசை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி இருக்கட்டும், இல்லைன்னா வடக்கு திசையை நோக்கி உட்காருங்க, இல்லைன்னா ஈசானியம் 2 சந்திக்கிற இடத்துல பார்த்து உட்காருங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆரம்ப கால சாதகர்களுக்கு சூப்பரா ஃபாலோ பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரம் சொல்லுது 2:10 எழுதிங்க. அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோனுகூலே அப்படின்னு ஒரு விதி வைக்குது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நியமம் பண்ணுது. நான் சொல்ல நியமங்கள் எல்லாமே பிகினர்ஸுக்கு ஓகே, பிரைமரி கிளாஸ்க்கு ஓகே. கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் மனசுல பார்க்கணும். என்ன அப்படின்னா, மனசு எங்க கூடுதோ அந்த இடம். மனசு எந்த திசையில வந்து உட்கார்ந்துருங்க, ஏதோ சில சமயம் போய் உட்கார்ந்துருங்க, அது வடக்கா இருக்கட்டும், கிழக்கா இருக்கட்டும், மேற்கா இருக்கட்டும், தெற்கா இருக்கட்டும். ஐயோ தெற்கு வந்து பாத்தீங்கன்னா திசையில உட்காரக்கூடாது சுவாமி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யம திசையாச்சு, யமனோட திசையாச்சு, அதெல்லாம் இல்லை. தெற்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க, ஏதோ கோயில்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க, சும்மா அது தெற்கு திசையா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசு நல்லா குவிஞ்சு இருக்கு, மனசுக்கு அனுகூலமா இருக்கு, மனசு சாந்தியா இருக்கு, அப்ப திசையை பார்க்காது. மனசு அனுகூலமா இருந்தா திசை பார்க்க வேணாம். மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனுகூலமா இருக்கு, டெரஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க, மனசு நல்லா குவிஞ்சு இருக்கு, அவ்வளவுதான், அப்படியே உட்கார்ந்துருங்க. அப்படியே கண்ண மூடி உட்கார்ந்து ஓங்காரத்தை சொல்ல ஆரம்பிச்சுங்க, உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார போட்டோம். எந்த திசை, ஐயோ டெரஸ் ஆச்சு சுவாமி, டெரஸ்ல உட்காரலாமா சாமி, அதெல்லாம் யோசிக்காதீங்க. மனோனுகூலே, மனசு எப்படி அனுகூலமா இருக்கு சுவாமி. புண்ணிய காலத்துல தான் பண்ணமா சாமி, நீங்க சொன்ன மாதிரி காலையில சாயந்தரம் மத்தியானம் சந்தி காலத்துல மட்டும்தான் பண்ணமா சாமி? இல்ல, ஒரு 10 மணி போல இருக்கீங்கல்ல, 8 மணி 9 மணி இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு, மனசு ரொம்ப அனுகூலமா சாந்தமா இருக்கு, உட்கார்ந்துருங்க. ராத்திரி 12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப அனுகூலமா இருக்கு சுவாமி, பேக்கப் ஆயிட்டேன், மனசு ரொம்ப பிரசன்னமா இருந்துச்சு, உட்கார்ந்துருங்க. அது வந்து ராத்திரி வந்து அசுரர்களோட காலமாச்சே, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த காலம், எந்த திசை, எந்த பிளேஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு ஒரே ஒரு நியமம் மட்டும் வச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோனுகூலே. மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அனுகூலமா இருக்கோ அதுதான் உபாசனைக்கு, தியானத்துக்கு உகந்தது. இப்ப நான் அதுக்கு வந்தாச்சு.
சிவராத்திரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்ணு முழிப்பேனா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சு நல்லா 6 காலம் 5 காலம் பூஜையெல்லாம் பண்ணதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, எப்பவுமே சிவராத்திரி தான். இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:15 மணி எனக்கு முழிப்பு வந்தது. 1:15 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு 1:15க்கு தூங்கிட்டு 2 மணி 2:30க்கு தான் எந்திரிச்சேன். 11 மணி வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். 11 மணி வரைக்கும் தூக்கம் வந்துருச்சு. நல்லா தூங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி 2:30 மணிக்கு முழிப்பு வந்துச்சு. எந்திரிச்சு திரும்ப உட்காந்தாச்சு, பூஜையெல்லாம் விட்டாச்சு. ஆனால் நேற்று என்னன்னு சிவராத்திரியில் 1 மணி நேரம் கட்டியும் இல்லை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1:15க்கு முழிப்பு வந்துச்சு. 1:15க்கு முழிப்பு வந்தால் என்ன பண்ணுறது சுவாமி? மனசு பிரசன்னமாக இருக்கு. மனசு பிரசன்னமாக இருந்தால் என்ன சுவாமி பண்ணுறது? தியானம் பண்ண வேண்டியதா, வேற என்ன வேலை? 1 மணிக்கு பண்ணலாமா? இல்லை பிரம்ம முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே தானே பிரம்ம முகூர்த்தம். அதெல்லாம் இல்லை. எப்போ மனசு அனுகூலமாக இருக்கோ, எந்த திசை, படுக்கையில் உட்காந்து பண்ணலாமா சாமி? அப்போ நான் நல்லா படுக்கையில் உட்காந்து நான் தியானம் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படுத்துக்கிட்டே இருப்பேன். அழகாக எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு சாமியை பார்த்து உட்காந்துருப்பேன். அது கூட சும்மா தான், லைட்டே ஆன் பண்ண மாட்டேன். பேசாமல் படுக்கையிலேயே உட்காந்துட்டேன். ஐயோ குளிக்கலையே சுவாமி, குளிக்கலையே, அப்புறம் வந்து தீபம் போடலையே, அப்போ வந்து படுக்கையிலேயே உட்கார்ந்துருக்கமே, அதெல்லாம் இல்லை. கண்டிஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், என்னது? மனோனுகூலம். மனசு எந்த இடத்துல எப்ப நல்லா பிரசன்னமா தியானத்துக்கு வந்து நல்லா அனுகூலமா இருக்கோ, அது காலம் பார்க்க வேண்டாம், தேசம் பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு அதுலயே உட்காரலாம் அப்படின்னு ஆசன விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இதோட இன்னைக்கு போதும். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 48 சூத்திரம் யோக இதோட பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் யோக சூத்திரம் வியாச பாஷ்யம் 48லேருந்து 49லேருந்து 54 வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் நம்ம வந்து இதுக்கு வந்து சதா சுப்பிரமணியனோட விருத்தி வியாச பாஷ்யம் பார்த்துட்டு வருவோம். நாளைக்கு கிளாஸ் வேணாம். நவமியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் வச்சுப்போம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். சாமி சொன்னார் அப்படின்னு எல்லாத்தையும் பிரேக் பண்ணாதீங்க. பிரைமரியா இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இந்தந்த சமயம் இந்த அதெல்லாம் இல்லை, தியானம் பண்ணுறதுக்கு எந்த சமயம். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் அவுட்ல இருந்து தான் ஓங்காரமே சொல்லிட்டு எங்கள் சுவாமி சொன்னார். முன்னாடிலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. ஐயோ சாமி, தியானம் பண்ணுறதுக்கு ஜபம் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்கா? உள்ளுக்குள்ளார தியானம் பண்ணுறது உள்ளுக்குள்ளார பண்ணுறீங்க, ஜபம் பண்ணுறது மனசுக்குள்ளார ஓம் 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 ஓம்னு போயிட்டே இருக்கு. அதுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. அப்போ ரத்த கலரியா இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தியானம் பண்ணலாம், என்ன நினச்சிக்கலாம். பகவான் வந்து சொல்கிறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானை நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. மனசு அனுகூலமாக இருக்கா அதை மட்டும் பாரு. உச்சி வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வெயில், சரியான வெயில் சாமி, பண்ணலாமா? நல்லா பண்ணலாம். மனசு அனுகூலமாக இருக்கா? மனசு அனுகூலம் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாம் அமைஞ்சிருந்தா கூட உங்களால் பண்ண முடியாது. மனசு அனுகூலமாக இருந்துச்சுன்னா என்ன வெளியில் எக்ஸ்டர்னல் திங்ஸ் எப்படி மாறி இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கும்? மனசு நல்ல தியானத்தில் இருப்பார். அப்போ ஒரே ஒரு நியமம், மனோனுகூலம். அதை மட்டும் மனசில் வச்சு. ஹரி ஓம்.